மார்க்க விளக்க அறிவுரைகளை கேட்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ற தலைப்பிலே சகோதரர் யாசர் எம்ஏசி மாவட்ட துணைத் தலைவர் அவர்கள் நமக்கிடையே உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம் வேதாலை கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தில் மார்க்க பிரச்சாரம் ஏன் எதற்கு என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால் சுருக்கமாக மார்க்க பிரச்சாரத்தை நாம் கற்றுக்கொள்வதனால், மார்க்க பிரச்சாரத்தை நாம் அறிந்து கொள்வதனால் ஏற்படுகிற நன்மைகள் என்ன என்பதை, அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் என்ன என்பதையும் சுருக்கமாக ஒரு வசனத்தில் உங்களுக்கு மத்தியில் சொல்ல வேண்டுமென்று நான் ஆசைப்படுகிறேன். திருமறை குர்ஆனில் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை விசாரிக்கிற அந்த நாளில் உலகத்தில் வாழ்ந்த சில மனிதர்கள் நாளை மறுமை நாளில் அல்லாஹுவை சந்திக்கிற பொழுது குற்றவாளியாக பாவிகளாக சில மனிதர்கள் அல்லாஹுவை சந்திக்கிறார்கள். அப்படி பாவியான மனிதர்களை இறைவன் குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் சஅலஹும் ஹஸனத்துஹா, அந்த நரக நெருப்பில் சில கூட்டங்கள் தள்ளப்படுகிற அந்த நாளில் அப்பொழுது இறைவன் அந்த மனிதர்களிடத்தில் கேட்பானாம், அலம் யஅதிக்கும் நவீர், உங்களிடத்தில் எச்சரிக்கை செய்யக்கூடிய அறிவுரை சொல்லக்கூடிய தூதர் வந்தார்களா? சத்தியத்தை சொல்லக்கூடிய, குர்ஆனை சொல்லக்கூடிய, இதுதான் சரியானது இதுதான் தவறான என்பதை விளக்கக்கூடிய தூதர் உங்கள்கிட்ட வந்தாங்களா, அறிவுரை சொன்னார்களா என்று இறைவன் நாளை மறுமை நாளில் கேட்கிற பொழுது அந்த குற்றவாளிகள் அல்லாஹ்விடத்தில் சொல்வார்களாம், காலு, இறைவா, பலா கது ஜாஅனா நதீர், எங்களிடத்தில் அந்த தூதர்கள் வந்தார்கள், எல்லாவற்றையும் சொன்னார்கள், எல்லா விஷயத்தையும் அறிவுரை சொன்னார்கள், அறிவுரை போதித்தார்கள். ஃபகذبنا, நாங்கள் அதை பொய்யென கருதினோம். ஓ குல்நாமா நஸ்ஸலல்லாஹு மின் ஷைஇன், அல்லாஹ்விடமிருந்து எதுவுமே எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று நாங்கள் சொன்னோம். அப்படி சொல்லிட்டு அந்த குற்றவாளிகளான மனிதர்கள், பாவிகளான மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்வார்களாம், காலு, இறைவா, லவ்குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு, தூதர் சொன்ன அந்த பிரச்சாரத்தை, அந்த மார்க்க செய்தியை, அந்த மார்க்க அறிவுரையை நாங்கள் செவியுற்றிருந்தால், நாங்கள் கேட்டிருந்தால், நாங்கள் விளங்கியிருந்தால், மாகுன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், நாங்கள் நரகவாசிகளாக மாறியிருக்க மாட்டோம். நாளை மறுமை நாளில் நரகவாசிகள் பாவிகள் அல்லாஹ்விடத்தில் புலம்பக்கூடிய வார்த்தை, லவ்குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு, இறைவா, நாங்கள் இந்த பிரச்சாரத்தை, இந்த அறிவுரையை நாங்கள் எங்களுடைய காதுகளால் கேட்டிருந்தால், உள்ளங்களை கொன்று சிந்தித்திருந்தால், மாகுன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், இதோ இந்த நரகத்தில், நரக நெருப்பில் நாங்கள் வெந்திருக்க மாட்டோம், பாவிகளாக குற்றவாளிகளாக மாறியிருக்க மாட்டோம் என்று நாளை மறுமை நாளில் அந்த நரகவாசிகள் புலம்புவார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக மார்க்க பிரச்சாரத்தை பல்வேறு கோணங்களில், தௌஹீத் ஜமாத்தினுடைய பிரச்சார களத்தை நீங்கள் எடுத்து ஆய்வு செய்து பார்த்தால், பக்கங்களை திரட்டி பார்த்தால், எத்தனையோ பொதுக்கூட்டங்கள், எத்தனையோ மாநாடுகள், எத்தனையோ மார்க்க சபைகள், பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில், பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில், பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில், இடையூறுகளுக்கு மத்தியில் இது போன்ற மார்க்க சபைகளை ஏற்படுத்தி குர்ஆனையும் ஹதீஸையும் மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிற களத்தில் பல ஆண்டுகளாக இந்த ஜமாத் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குர்ஆன் ஹதீஸை சொல்லுவதற்காக எத்தனையோ மாநாடுகள், எத்தனையோ பொதுக்கூட்டங்கள், எத்தனையோ தாவா மேடைகள். காரணம் என்ன? இருக்கிற சகோதர சகோதரிகள் எப்படி நாளை மறுமை நாளில் அந்த குற்றவாளிகள் புலம்புகிறார்களோ, இறைவா, ரப்பே, இந்த அறிவுரையை, இந்த மார்க்க பிரச்சாரத்தை நாங்கள் கேட்டிருந்தால் நரகவாசிகளாக நாங்கள் மாறியிருக்க மாட்டோம் என்று அந்த குற்றவாளிகள் எப்படி புலம்புகிறார்களோ,
அதே குற்றவாளி கூண்டில் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் நின்று விடக்கூடாது. நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது, இறைவனை சந்திக்கும் பொழுது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி மார்க்க அடிப்படையில் வாழ்ந்து நாளை மறுமை நாளில் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கும் பொழுது நல்லடியார்களாக நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளோ பிரச்சாரம், அவ்வளோ சிரமங்களுக்கு மத்தியில் செய்யப்படுகிறது. ஆனால் இந்த பிரச்சாரத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு நவீன உலகங்கள் வளர வளர ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தோம் அப்படின்னா, என்னப்பா இந்த யூடியூப்பில் வர்றதா நாங்கள் பேச போகிறீங்க, நாங்கள் இங்கேயே இருந்து நாங்கள் கேட்டுக்கிறோம், இதுக்கு அவ்வளோ தூரம் இருந்து வரணுமா, அவ்வளோ நேரத்தை செலவு செய்யணுமா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கேருந்து வந்து உட்காந்து அது பேச்சு கேட்க நான் இங்கேயே உட்காந்து கேட்டுடுறோம். இப்படி சில மனிதர்கள் மார்க்க சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக குர்ஆன் ஹதீஸ்கள் எந்த சபையில் பேசப்படுகிறதோ அந்த சபையை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த மார்க்க சபையில் இருக்கிறதுனால ஏற்படுகிற நன்மைகள் எவ்வளோ தரஜத் இருக்கிறது என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சபையில் உரை நிகழ்த்தி மார்க்க உபதேசம் செய்யும் பொழுது ஒரு 3 தோழர்கள் வருகிறார்கள். அந்த 3 தோழர்களில் ஒரு நபர் அந்த சபையினுடைய ஆரம்ப பகுதியில் ஒரு மார்க்க பிரச்சாரம் நடைபெறுது, மார்க்க உபதேசம் நடைபெறுகிறது. அப்படி நடைபெறுகிற அந்த நேரத்தில் அந்த சபையினுடைய ஆரம்பத்தில் ஒரு சகோதரர் ஒரு நபர் அமர்ந்துடுறார். இன்னொரு நபர் சபையினுடைய பின்பகுதியில் அமர்கிறார். இன்னொரு நபர் அந்த சபையை புறக்கணித்து செல்கிறார். 3 நபர்கள் வர்றாங்க. அந்த 3 நபர்களில் ஒரு நபர் சபையை புறக்கணித்து போயிடுறாரு. ஒரு நபர் அப்படியே வெக்கப்பட்டு அந்த ஓரத்தில் அமர்ந்துடுறாரு. இன்னொரு நபர் சபையினுடைய அந்த ஆரம்பத்தில் அந்த பகுதியில் இருக்கிறார். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், யார் ஒருவன் இந்த சபையை மார்க்க பிரச்சாரம் நடந்து கொள்கிற இந்த சபையை இந்த உபதேசத்தை புறக்கணித்து ஒரு மனிதர் சென்றார் அல்லவா, அந்த மனிதரை பற்றி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த மனிதர் அந்த சபையை புறக்கணித்தார். ஆளல மார்க்க உபதேசம் பேசப்படுகிற அந்த சபையை அவர் புறக்கணித்து சென்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வஅரலல்லாஹு அன்ஹு, அல்லாஹுவும் அந்த மனிதரை புறக்கணித்து விட்டான். ஒரு மார்க்க உபதேசம் பேசப்படுகிற பொழுது, மார்க்க சபை உரை நிகழ்த்தப்படுகிற பொழுது அந்த உரையை யாரெல்லாம் வேண்டுமென்றே புறக்கணிக்கிறார்களோ, அலட்சியப்படுத்துகிறார்களோ, அலட்சியப்படுத்துகிற மனிதர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஅரலல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அந்த மனிதரை புறக்கணித்து விட்டான். நீ என்ன புறக்கணிச்சிட்ட? ஏன் மார்க்கத்தை நீ கேட்கல, ஏன் சபைக்கு நீ வரல, என்னுடைய உபதேசத்தை நீ புறக்கணிச்சிட்ட, நான் உன்னை புறக்கணிக்கிறேன். அல்லாஹ் ஒரு மனிதனை புறக்கணிக்கிறான் என்றால் எவ்வளோ பெரிய பாவம். யோசித்து பாருங்க. யாருடைய அன்பு, யாருடைய பாசம், யாருடைய நேசம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, பாடுபடுகிறோமோ, சிரமப்படுகிறோமோ, அப்படிப்பட்ட இறைவனுடைய வெறுப்பு அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படுகிற சபையை புறக்கணிக்கிறதால் ஏற்படுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் இதில் ஆர்வம் செலுத்துவதே இல்லை. முதல்ல நம்ம இவ்வளோ சிரமப்பட்டு வருகிறோம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து இந்த சபைக்கு உட்கார்ந்து கேட்க போகிற நாம் சபைக்கு வருவதால் ஏற்படுகிற நன்மைகள் என்ன, அதனால் ஏற்படுகிற பயன்கள் என்ன என்பதை நம்ம உள்ளத்தில் அதிகமாக விளங்கினால தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இன்றைக்கி சமுதாயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மாற்றங்கள். இன்றைக்கி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்போ பாருங்கள், தமிழகத்தினுடைய நிலையை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் என்றாலே ஒரு மாதிரியான பார்வையின் தர்கா வழிபாடுகளில் மூழ்கி கொண்டிருந்தாங்க, தட்டு தாயத்தில் மூழ்கி கொண்டிருந்தாங்க, சூனியத்தை நம்பி கொண்டிருந்தாங்க. அவ்வளோ மூட பழக்க வழக்கத்தில் மூழ்கி கொண்டிருந்த சமுதாயத்துக்கு மத்தியில் இன்னைக்கு தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிறாங்களோ இல்லையோ, தௌஹீத் ஜமாத்தில் உறுப்பினராக இல்லாதவர் கூட தர்காக்கு நான் போக மாட்டேன் பாய், அது மிகப்பெரிய ஒரு இணை வைப்பு, தர்காக்கு போனால் அல்லாஹ் நம்ம நரகத்தில் தூக்கி போட்டுருவான், அது மிகப்பெரிய ஒரு ஷிர்க் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு யார் தௌஹீத் ஜமாத்தில் உள்ள உறுப்பினர் இல்லை, தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவர் இல்லை, அந்த உரையை கேட்டவர், அந்த கொள்கை அவருடைய காதுகளுக்கு போனவர், அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, தர்கா வழிபாடுங்கிறது ஒரு இணை வைப்பான விஷயம், அந்த தர்காக்கு நாங்கள் போக மாட்டோம், அதுக்கு போனால் அல்லாஹ் நாளை மறுமை நாளில் நரகத்தை தந்துடுவான். தர்கா ரீதியான ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அவ்வளவு பிரச்சாரம் மார்க்க சபைகளை ஏற்படுத்தியதனுடைய விளைவு. தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக
குர்ஆன் ஹதீஸை எடுத்து சொல்லி இந்த ஷிர்க்குக்கு எதிராக, இணை வைப்புக்கு எதிராக, தர்கா வழிபாடுக்கு எதிராக ஏற்படுத்திய இந்த அறிவுரை இன்றைக்கு எத்தனையோ மக்கள் ஏகத்துவ அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார் என்றால் இது போன்ற மார்க்க சபைகள் ஏற்படுத்திய விஷயம். அதனால தான் குர்ஆனில் அல்லாஹ் அதிகமாக சொல்லக்கூடிய விஷயம், வதக்கீர் நபியை நீங்கள் அந்த மக்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள், ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், அந்த அறிவுரை முஃமின்களுக்கு பயனளிக்கும். தன்னுடைய நபியை பார்த்து தூதரை அழைத்து அல்லாஹ் பல்வேறு உபதேசங்களை சொல்லியிருக்கிறான். அதில் மிக முக்கியமான உபதேசம் தன்னுடைய தூதரை அழைத்து அல்லாஹ் சொன்ன ஒரு மிக முக்கியமான செய்தி, நபியே முஃமின்களை அழைத்து நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், பிரச்சாரம் செய்யுங்கள், அந்த அறிவுரை இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும், அதனுடைய வாழ்க்கையை மாற்றும், தீமையான விஷயத்திலிருந்து பாதுகாக்கும், அதனுடைய இறையச்சத்தை அதிகரிக்கும் என்கிற அடிப்படையில் தான் இந்த பிரச்சாரம் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் தொடர்ச்சியாக செய்யப்படுகிறது. ஒவ்வொரு பிரச்சாரத்தின் மூலமாகவும் பல்வேறு விஷயங்கள், நரகத்தினுடைய கொடூரங்களை பற்றி பேசப்படும். குர்ஆன் இந்த காலியான இடத்துல கொஞ்சம் மக்கள் உள்ளே வந்துடுங்க. இப்போ ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு விஷயங்களை பேச பேச நம்முடைய இறை நம்பிக்கைகள் தொடர்ச்சியாக அதிகரிக்கும். இப்போ அந்த அடிப்படையில் தான் இது போன்ற பிரச்சார களங்கள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இப்போ இது போன்ற பிரச்சார களத்திற்கு கூடுதலாக முக்கியத்துவம் கொடுப்போம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.